ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நம்ம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ ஜின்வோ பார்க்கறதுக்கு ஸ்ட்ரைட்டாக சாகவே வந்திருப்பாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் கில்லில் சேர்ந்தாகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஜின்வோவும் சரி நீங்கள் இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன், என்னோட பவர்ஃபுல்லான ஒரு சடவை நீங்கள் தோக்கடிக்கணும். அப்படி நீங்கள் தோக்கடிச்சிங்கன்னா என்னோட கில்லு நான் உங்களுக்கு சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீல் போட்டிருப்பான். அவங்களும் ஓகே நான் கண்டிப்பாக தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம சாக ஹீரோவை பார்த்து அம்மா நீங்கள் எந்த சேடவை சமன் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கான ஹண்டருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சேடவை தான் நான் சமன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது கேட்டு நம்ம சாகவும் ஓ அப்படியா ரொம்ப நல்லது, சரி இப்போ டெஸ்ட் நீங்கள் எங்கே ஆரம்பிக்க போறீங்க, எப்போ ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு கிளம்பும்போது நம்ம ஹீரோ உடனே ஆரம்பிக்க போகிறோம், அதுவும் ஹண்டர் அசோசியேஷனில் இருக்கிற பில்டிங், அதுவும் ட்ரைனிங் சென்டரில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது கேட்டு நம்ம சாகியும் ஓ நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புவாங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பான், ஆமாம் என்கிட்ட தான் அந்த ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அது மூலமாக இங்கேருந்து நான் மட்டும்தான் போக முடியுமா இல்லை என் கூட இன்னொருத்தவங்க கூட்டு போக முடியுமா, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே நம்ம சாகை கதவை திறந்துட்டு வெளியே போக பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நீங்கள் நில்லுங்க, நம்ம வேணா ஷார்ட்கட்டில் போகலாமா, என்னை கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டு ஒன்றா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாகேவை அப்படி கட்டி பிடிச்சிட்டு ஒன்றா நிற்பான். சாகேக்கு வெக்கம்னா வெக்கம், பயங்கர வெக்கம். உடனே நம்ம ஹீரோ ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவை சுற்றி அப்படி ஷேடோவாக வந்துட்டு இருக்கோம். அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஷேடோக்குள்ளே மூழ்கி அந்த இடத்த விட்டு போவான். அப்படியே கட் பண்ணா அந்த ரூமை திறந்துட்டு ஜின்கோ வருவான். அண்ணே உங்களுக்கு சாப்பாடுலாம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கனே, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வரும்போது அங்கே பார்த்தா ஐஜாக் ஷேடோ இருக்கும். தேங்க்ஸுப்பா எனக்காக கொண்டு வந்திருக்கியா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு இங்கே ஜின்கோவும் என்னடா நடக்குது இங்கே, நீ எப்படா இங்கே வந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஜின்வோ அங்கேருந்து ஐயாருக்கு மான்ஸ்டர் அங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஹண்டர் அசோசியேஷனில் இருக்கிற ட்ரைனிங் சென்டருக்கு போயிடறான். நம்ம ஹீரோ மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கூட அங்கே சாகையை வந்துடுறாங்க. நம்ம சாகை எங்கே வந்தோன்னே நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, ஒரே செகண்ட் இங்கே வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாகையை வாயப்பழந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பான். அப்படின்னா நான் நினச்சது கரெக்டு தான், ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நான் மட்டும் இல்லாமல் என் கூட இன்னொருத்தங்களையும் கொண்டு வரலாம், அது ஒரு கேட்டு மாதிரி தான் செயல்படுது, அந்த கேட்டில் எத்தனை பேர் வேணாலும் போகலாம் போல இருக்கு, இப்படி போயிட்டு இருந்தேன்னா நான் இங்கேருந்து உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் எங்கேனாலுமே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு. ஆனால் இது கூல் டவுன் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் தேவைப்படுது, இந்த 3 மணி நேரம் ரொம்பவே அதிகம், இதை நான் குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று யோசித்து வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த பக்கம் சாகையை பார்த்து என்ன சாகே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு சாகையும் ஆரம்பிக்கலாம், நான் எனக்கு தேவையான வெப்பனை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் நீங்கள் அங்கே கொகையில் வந்தீங்களே கோடாரி எடுத்துகிட்டு அந்த வெப்பனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சீசன் 2ல் பார்க்க வந்தாங்க பார்த்தீங்களா சாகே, அதை நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதை சொன்னோன்னே சாகைக்கு ஒரே வெக்கமாக போயிடும், ஐயோ அது என்னோட வெப்பன் கிடையாதுங்க, நான் கையில் எதுவும் கிடைக்கலையே சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் நான் சும்மா கலாய்ச்சேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி சொன்னேன். சாகையும் சரி நான் என்னோட வெப்பன் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்பன் இருக்கிற அந்த ரூமில் அவங்களோட ஐடி கார்டை யூஸ் பண்ணி அங்கே போய் வெப்பன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஃபுல்லாக நிறைய வெப்பன் இருக்கும். அங்கே நம்ம சாகே பரவாயில்ல எனக்கு தேவையான வெப்பன்லாம் இங்கே இருக்கும் போல இருக்கே, எனக்கு எது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சாகே ஒரு மிகப்பெரிய ஸ்வாட் எடுத்துகிட்டு அப்படியே மாசா வெளியே வந்துடுவாங்க. நான் எடுத்துட்டேன் வெப்பன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக வரும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ உங்களுக்கு இது போதுமா, நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற அந்த ஸ்வாட் மாதிரி இது இல்லையே, உங்களோட வெப்பன் இல்லைல்ல, உங்களோட வெப்பன் எங்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அதுக்கு சாகவும் என்னோட வெப்பனை நான் கையிலே தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்க முடியுமா, திடீர்னு எங்கேயா இருந்து ஒரு மான்ஸ்டர் வந்துச்சுன்னா அது என்ன நான் கையில் வெப்பன் வச்சிருக்கேனா இல்லையா நான் பார்க்க போது திடீர்னு நான் அட்டாக் பண்ணி தான் ஆகணும், அதனால சண்டை போடுறதுக்கு வெப்பன்லாம் தேவையில்லை, யார் சண்டை போடுறாங்க எப்படி சண்டை போடுறாங்கன்னு தான் முக்கியம் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஆமாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஹண்டர் மாதிரியே பேசுகிறாங்க, தெளிவாக தான் இருக்காங்க இக்ரீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே சும்மா மரண மாதம் நம்ம இக்ரீஸ் வருவான் பாருங்க, வெறித்தனமாக இருக்கும். நம்ம ஹீரோ என்னோட ஸ்வார்ட்ஸ்மேன்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்வார்ட்ஸ்மேன் இக்ரீஸ் தான், அவனை ஒன்றால் தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதை பார்த்துட்டு சாகே இவன் என்ன இவ்வளோ பயங்கரமாக இருக்கான், இவனை மாதிரி ஒரு நைட் சோல்ஜரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகே மிரண்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ இப்போ நீ என்னோட இக்ரீஸை தோக்கடிச்சிட்ட அப்படின்னா நீ இதில் ஜெயிச்சிருந்தா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு சோல்ஜர், ஷேடோ சோல்ஜர், இவன் முன்னாடி யார் நின்னாலும் பயத்தில் நடுங்கி போயிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதுக்கடுத்து சாகே ஸ்வாட் எடுத்துகிட்டு ரெடியாக நின்று நான் ரெடியாக இருக்கேன் சண்டைக்கு வாங்க அப்படி சொன்னோடனே நம்ம ஹீரோ இவரோட வெப்பன் வேறு இதாக இருந்தாலுமே இவரோட பவர் ஆறா ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நான் இக்ரீஸ்ட்டை கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இக்ரீஸை தனியாக கூப்பிட்டு எக்ரீஸ் இந்தா அப்படி நம்ம ஹீரோ அந்த டீமன் கிங் பாரனோட அந்த ஸ்வாடை எடுத்து கொடுத்து இந்தா இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இக்ரீஸ்ட்டை கொடுப்பாரு பாருங்க. அந்த சீனஸும் மரண மாசாக இருக்கும். அதை நம்ம சாகையை பார்த்துட்டு
பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ, என்ன ஆரம்பிக்கலாமா? ஆரம்பி அப்படின்னு சொன்னோனே, இங்க நம்ம இக்ரிஸு சும்மா ஸ்வாட வச்சுட்டு ஸ்டைலா வருவான் பாருங்க. அந்த ஸ்டைல பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரேம் பத்தாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம இக்ரிஸ் மரணமாசா வருவான். அவங்ககிட்ட இருக்க அந்த ஸ்வாட எடுத்து ஒரு ஸ்லாஷ் பண்ணுவான் பாருங்க. அந்த ஸ்லாஷ்ல அந்த இடமே இடி விழுந்த மாதிரி சும்மா அந்த இடமே அதிரும். அந்த அளவுக்கு அந்த ஸ்வாட்ல இருந்த பவர் வெறித்தனமா வெளியே வரும். அந்த இடமே ஒரே போர்க்குளம் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லாஷ்ல இருந்து நம்ம சாகே தப்பிச்சிருவாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அவர் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கா. இதுவே ஒரு நார்மலான ஹண்டரா இருந்தா இந்த அட்டாக்ல செத்தே போயிருப்பாங்க. ஆனா இவ தப்பிச்சிட்டா, இக்ரிஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம பிளட் ரெட் நைட் இக்ரிஸ் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணும்போது அதை நம்ம சாகி அவங்களோட ஸ்வாட வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. அப்படி அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சேர்மன் கோ ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்ல இருந்துட்டு, என்ன பயங்கரமா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் கேமரா ஆன் பண்ணி பார்ப்பாரு. கேமரா ஆன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம சாகே ஜின்மூ எல்லாருமே நிற்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படி போதா விஷயம், இவங்க 2 பேரும் இங்கே வந்திருக்காங்களா? ஆமாம் ஆமாம், இதுக்கு முன்னாடி அங்கே சாகே மயக்க தெளிஞ்சோடனே ஜின்வு எங்கே தானே கேட்டாங்க. ஓ அப்படின்னா சரி சரி, நம்ம தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்துக்க வேண்டியதான். டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, உடனே அங்கே இருக்க கேமரா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுங்கடா, இங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு, யாருமே அங்கே போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அலர்ட் பண்ணிடுங்க, இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சேர்மன் கோ ஃபோனை கட் பண்ணிட்டு, சின்ன ஜெர்சிங்கன்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க, யூத்துனா ஜாலியாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பாரு. அப்படியே அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஜின்வோ, என்னதுடா அது அப்படின்னு பார்த்துட்டு பாரு. அப்போதாங்க நம்மளுக்கெல்லாம் பெரிய ட்விஸ்ட்டு, நம்ம இக்ரிஸை சாகே தோக்கடிச்சிருவாங்க. நம்ம இக்ரிஸ் அடி வாங்கி கீழே அப்படி உழுந்து கிடப்பாங்க. இது பெரிய ட்விஸ்ட்டு. அப்போ நம்ம சாகே ஹீரோவை பார்த்து, என்ன இந்த பிளாக் நைட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தனா? உங்ககிட்ட இன்னொருத்தர் இருக்கான்னு எனக்கு தெரியும், அவன் தானே ஸ்ட்ராங்கஸ்ட்டு, அவனை உடனே இப்போவே சம்மன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ ஜென்மவும், நான் அவனை சம்மன் பண்ணனா உனக்கு காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அது கேட்டு சாகேவும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உடனே இப்போ சம்மன் பண்ணுங்க, எனக்கு சண்டை போட தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, அப்படின்னா உன் விருப்பப்படியே செய்கிறேன் ராய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே பின்னாடி பெரு வந்து நிற்பான் பாருங்க. பார்க்கறதுக்கே சும்மா ஆறா கலப்ப பட்டையை கிளப்பிட்டு இருப்பான். ஆனால் இக்ரிஸ் என்ன அவ்வளோ வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கான விளக்கத்தை இந்த எபிசோட் கடைசியில் சொல்லியிருப்பேன். இக்ரிஸ் உண்மையாலுமே வீக்கா ஸ்ட்ராங்கா அப்படின்னு. அதனால இந்த எபிசோட் கடைசியில் மறக்காம பாருங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ பெரு அரெஸ்ட் பண்ண உடனே பெரு பின்னாடி நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இப்போ மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பாரு, மற்ற சேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்க சேடோவை மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. ஆனால் பெரு அவன் அப்படி கிடையாது. அவன் பிறக்கும் போதே ஒரு கில்லிங் மிஷின் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். இப்போ அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது, அப்போ பெரு நம்ம ஹீரோ கிட்ட, வாத்தியாரு இப்போ நான் முன்னாடி இருக்க அந்த பொண்ணை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ பெருவை பார்த்து, பெரு நீ அவளை தோக்கடிக்கணும், ஆனால் ஒரு விஷயம், அவளுக்கு எந்த காயமும் ஏற்படக்கூடாது அப்படி சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம பெருவும் சரிங்க வாத்தியாரு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து பயங்கரமாக கத்துவான் பாருங்க. அந்த கத்துன கத்துல அங்கே மேலே அந்த லைட்டு எல்லாமே அப்படி வெடிச்சு சதரும், அந்த இடமே அதிரும். அதை பார்த்து நம்ம சாகே, இந்த மாதிரி ஒருத்தன் கூடயா ஜின்வு சண்டை போட்டாரு, இவன் ஒரு மான்ஸ்டர், இவன் ஒரு கொடூரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுவா வெறும் கத்துனதுக்கே. அப்போ நம்ம வெறும் கையிலேருந்து அவனோட மிகப்பெரிய நகத்தெல்லாம் வெளியே கொண்டு வருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, டேய் அந்த நகத்தை உள்ள தள்ளு, நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், அவளுக்கு காயம் எதுவுமே வரக்கூடாது அப்படி சொன்னோன்னே, அது கேட்டு நம்ம பெரும் சரிங்க வாத்தியாரு அப்படி சொல்லிட்டு அந்த நகத்தை எல்லாத்தையுமே உள்ள தள்ளிக்குவான். அப்புறமா இந்த பக்கம் நம்ம சாகே, இப்போ தான் என்னோட சான்ஸு, ஒரு சின்ன ஓப்பனிங் கிடைச்சாலும் அவனை அட்டாக் பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, சீசன் 2ல் எப்படி அந்த குகைக்குள்ளே வச்சு நம்ம பெரும் பட்டாருன்னு நம்ம சாகே பின்னாடி போவான், அதே மாதிரி பட்டாருன்னு சாகே பின்னாடி போய் நிற்பான். அதை பார்த்துட்டு சாகே மறுபடியும் அதே மாதிரியா, அதே மூவ், லாஸ்ட் டைம் எப்படி வந்து என் பின்னாடி நின்னோம் அதே மாதிரி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாருன்னு ஸ்வாட் எடுத்து, இதே நீ 2 தடவை பண்ணா நான் 2 தடவை இதிலே அட்டாக் வாங்குவேன்னு நினைக்கிறியா, இந்த தடவை நான் உஷாராயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து நம்ம பெருவை அப்படி வெட்டலான்னு சொல்லிட்டு கிட்ட கொண்டு போகும்போது, நம்ம பெரு அசால்ட்டு அந்த ஸ்வாடை அவனோட ஃபிங்கராலே பிடிச்சி வச்சிருவான். பிடிச்சிட்டு அப்படி சுண்டி விட்டுட்டு அப்படியே மனசுக்குள்ள, என்னோட வாத்தியாரு இந்த பொண்ணை காயம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரு யோசிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம சாகை சடான்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து ஸ்லைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெட்டும்போது நம்ம பெரு அதோட அட்டாக்லேருந்து அசால்ட்டாக டாஜ் பண்ணிகிட்டே இருப்பான், அதுவும் நின்ன இடத்துலேருந்தே. அதை பார்த்துட்டு நம்ம சாகி, இவன் ஒரு இடத்துலேருந்து நகராமல் அதே இடத்துல நின்று என்னோட ஒரு அட்டாக் கூட வாங்காமல் எல்லாத்தையுமே டாச் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே நம்ம பெரு அப்படி சொல்லி வாயை பொழந்துட்டு ஒரு கத்துவான் பாருங்க. அந்த கத்துலேயே ரொம்ப தூரமாக போய் நின்றுவாங்க. அவங்களால நிற்க கூட முடியாது, முட்டி போட்டு ஸ்வாட் வச்சு தடுத்து நிப்பாட்டுவாங்க. நம்ம ஹீரோத்தெல்லாம் பார்த்துட்டு, இதுலேருந்தே தெரியுது யார் ஜெயிச்சிட்டான்னு, முடிவாயிடுச்சு, உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா சாகே, இதோட முடிச்சுக்கலாமா அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம சாகேவும், இல்லை இதோட நான் விட மாட்டேன், நான் கண்டிப்பாக சண்டை போடுவேன் அப்படி சொல்லும்போது, அதை பார்த்து நம்ம ஹீரோ,
இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, எதுக்காக இப்படிலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்றா, இவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிக்க ட்ரை பண்றாளா? ஆனா பெரு அப்படி கிடையாது. அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். அவன் ஒரு கில்லிங் மிஷின் மாதிரி. அவனோட அந்த கில்லிங் மிஷின் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அது ரொம்பவே டேஞ்சரு. அவளுக்கு ஏதாச்சும் காயம் ஏற்பட்ட போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப நம்ம பெரு அங்க நம்ம சாகையை பார்த்துட்டு, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் பொண்ணு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம பெருக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருங்க. ஹீரோக்கு எல்லாம் வர்ற மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல பெரு ஒரு சாதாரண எறும்பு இல்ல, அவன் ராணி எறும்பால உருவாக்கப்பட்ட ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வேட்டைக்கார எறும்பு. அவனோட உண்மையான குணமே வேட்டையாடுறது. அவன் ஒரு பிரெடேட்டர் தான் இருப்பான். அவனுக்கு முன்னாடி வேட்டையாடப்படுற ஒரு சின்ன உயிரினமா தான் எல்லாருமே இருக்கும் அப்படி சொல்லிட்டு பெருக்கு ஒரு பயங்கரமான பில்டப். அவன் அப்படியே பறந்து வருவான் பாருங்க. நம்ம பெரு அப்படி பறந்து வந்து அவனோட நகத்தை வச்சு நம்ம சாகையை ஓங்கி ஒரு அடி அடிப்பான். நம்ம சாகை அந்த அட்டாக் வந்து ஜஸ்ட் மிஸ் அப்படியே டாஜ் பண்ணி பின்னாடி போய் நின்றுவாங்க. அப்படி அவங்க ஸ்லைஸ் பண்ணி நின்னோடனே நம்ம வெறும் அவனோட நகத்தை வச்சு செவுத்துல அப்படி கீறுவான் பாருங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். அப்போ நம்ம சாகே ஸ்கில் ஸ்வாட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வாட் பவர் யூஸ் பண்ணி சும்மா பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பெரு அந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே பட்டாருன்னு பார்த்தா நம்ம பெரு அந்த ஸ்வாடே அப்படி துண்டா உடச்சு விட்டுருவான். அப்போது அதை பார்த்துட்டு சாகே, இப்போ எனக்கு கரெக்டான சான்ஸு, இப்போ தான் எனக்கு கரெக்டான ஓப்பனிங் கிடச்சிருக்கு, இப்போ நான் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச ஸ்வாட்லேருந்து அவங்களோட அந்த ஸ்கில் பவர் யூஸ் பண்ணி ஸ்வாட் ஆஃப் லைட்டுன்னு சொல்லிட்டு பாதி அந்த உடஞ்ச ஸ்வாட் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவங்களோட லைட் ஸ்வாட் மாதிரி உருவாக்கி அது நம்ம பெரு உடம்புலேயே நெஞ்சிலேயே சரக்குன்னு இறக்கிடுவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஜின்வும் இல்லை அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மறுபடியும் பெருவுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ், அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் பெருவை பற்றி என்ன பில்டப் பண்ணும் அப்படின்னா, பெருக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கப்பட்டது. ராணி எறும்பு இந்த பெருவை உருவாக்கும் போது அது கொடுத்த கமெண்ட் என்னன்னா, உன்னை ஒருத்தன் கொல்ல வந்தானா நீ எதை பற்றியுமே யோசிக்காம உன்னோட கில்லிங் மோட் ஆக்டிவேட் பண்ணி கொன்னுரு அப்படி சொல்லிட்டு அந்த பவரை கொடுத்தனால இப்போ நம்ம பெரு அவனோட கண்ட்ரோலை இறந்துட்டான். அப்படி சொல்லும்போது நம்ம பெரு பார்த்தா அவன் கண்ணுலாம் ரெட் ஆகி அவன் ஃபுல் கண்ட்ரோல் போய் இந்த உமன் என்னை அட்டாக் பண்ணிட்டா, இவ தான் என்னோட எனிமி, இவளை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல் கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்டான். இப்போ நம்ம ஹீரோ கண்ட்ரோலே அவன் இல்லை. அவன் என்னமோ நம்ம சாகவை எதிரியாக கன்சிடர் பண்ணி நான் கொன்னே அவன் அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லி கையை ஓங்கிட்டு நம்ம சாகவை அடிக்க வருவான். நம்ம ஹீரோ ஜின்வு, டேய் பெரு நிறுத்துடா அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அது கேட்காம நம்ம சாகவை அப்படி கொல்றதுக்காக கிட்ட வருவான் பாருங்க. அந்த இடமே ஒரே புளிது பறக்கும், வெடிச்சு சதறிட்டு இருக்கும். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ஜின்வு பயங்கர மாசா பெருவோட கையை பிடிச்சிட்டு, டேய் நான் உன்னை நிப்பாட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. பார்க்கறதுக்கே சும்மா வெறித்தனமாக இருக்கும். அவ்வளோ பயங்கரமான ஒரு அட்டாக்கை நம்ம ஹீரோ அசால்ட்டாக சிங்கிள் கையால் பிடிச்சிருப்பாரு. அதை பார்த்த பெரு அப்படி ஜம்ப் பண்ணி பின்னாடி தூரமாக போய் நின்றுவான். ஐயையோ வாத்தியாரே படிச்சிருக்க வாத்தியாரே, படிச்சிருக்க வாத்தியாரே, கருணை பண்ணுங்க வாத்தியாரே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கு வேர்த்து ஊற்றிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ நான் பார்த்துட்டு, ஸோ இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ சாகையை பார்த்து, சாகே நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னோட கில்டுக்கு இன்னும் பேர் கூட வைக்கல, பேர் இல்லாத இந்த கில்டுக்கு நீ வந்து சேரணும்னு உன்னோட வாழ்க்கையே நீ ரிஸ்கில் தள்ளிட்டு இருக்க, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓப்பனாக கேட்டோன்னே அதுக்கிட்ட நம்ம சாகவும், ஆமாம் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்குவா. நம்ம இகிரிஸ் என்ன சாகையிட்ட தோக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வீக்கா என்ன அப்படின்னு நம்ம இந்த எபிசோட் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பெரு சண்டை போடும் போதே நம்ம ஹீரோ ஜின்வு என்ன சொல்லியிருப்பான், ஏ பெரு அவளுக்கு எந்த காயமே வரக்கூடாது, காயம் வராமல் சண்டை போடு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி சொன்னதுக்கப்புறமே நம்ம பெரு அவன் கண்ட்ரோல் இழந்து நம்ம சாகையை அட்டாக் பண்ண போயிருப்பான். குறுக்க பூந்து நம்ம ஹீரோ தடுத்திருப்பான். இது எல்லாமே நம்ம ஹீரோ பெருக்கு சொல்லி சொல்லி தெரிய வேண்டியதாக இருக்கு. ஆனால் நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இகிரிஸ் ஒரு லாயலான ரொம்ப நம்பிக்கையான விசுவாசியான ஒரு சேடோ. அவனுக்கு நம்ம மாஸ்டர் ஜின்வு என்ன நினைக்கிறாருன்னே அவனுக்கு தெரிஞ்சிடும். மனசுக்குள்ள அவர் என்ன யோசிக்கிறாரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் செய்வாங்க. அதுக்காக தான் நம்ம சாகேவை அவன் காயப்படுத்தவே இல்லை, தோத்த மாதிரி அப்படி கீழே விழுந்துட்டான். அவன் நடிச்சிருக்காங்க. ஆமாம் நம்ம இக்ரிஸு வேணும்னே அங்கே தோத்த மாதிரி நடிச்சிருக்கான். அதுதான் நம்ம ஹீரோ ஜின்வுக்கு வேணும். அதை தான் நம்ம இக்ரிஸும் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம இக்ரிஸ் ஒன்றும் அந்தளவுக்கு வீக்கு கிடையாதுங்க. நம்ம இக்ரிஸ் நினச்சானா பெருவை விட அதிக செகண்டுக்கு முன்னாடியே டக்குன்னு தோக்கடிச்சிருவான் நம்ம சாகேவை. ஆனால் அது நம்ம ஜின்வுக்கு வேண்டாம் அப்படின்றதுனால தான் நம்ம இக்ரிஸு உண்மையான லாயலான ஒரு சேடவன் நடந்துக்கிட்டான். இதுலேருந்தே தெரியுதா நம்ம இக்ரிஸ் தாங்க மாசு, நம்ம இக்ரிஸ் வீக்கு கிடையாது, அவன் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஒரு ஸ்ட்ராங்கான சேடோ.